ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம். இந்த யுத்தத்துல யாருக்கு கணிசமான அடி விழுகுது அப்புட்ன்னா, 3 பிளேயருக்கும் ஈக்குவலா அடி விழுகுதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. காரணம் ஈரானோட அரசு தலைமை பழைய ஆட்கள் யாருமே கிடையாது. இத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ எதார்த்தமான உண்மைய ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஈரானோட 1 டசன் தலைவர்கள் இல்ல. அடுத்து வர தலைவர்கள் அவங்கள காட்டிலும் காட்டமா வழி நடத்துவார்கள். எல்லாம் ஓகே தான். ஆனா அவர்கள பாதுகாக்க அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல்ல இருந்து பாதுகாக்க ஈரானால முடியல. அதே சமயம் 1 டசன் தலைவர்கள் இழந்ததுக்கு அப்புறமும் ஈரான் அடிக்குது. அத தடுக்க முடியல. அதாவது அந்த தாக்குதல திருப்பி குறைச்சு அவர்கள கண்ட்ரோல் எடுக்கிறலாம் அடுத்த கத. அவர்கள் அடிக்கிற அடிய இஸ்ரேல், அமெரிக்கா 2 பேராலயும் தடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் இங்க பெரிய விஷயமா பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்புட்ன்னா, அமெரிக்காவோட பல பில்லியன் மதிப்புள்ள ரேடார்கள் இன்னைக்கு இல்ல. அது பல கோடி பில்லியன்கள் கைய விட்டு போதுங்கிறத தாண்டி, இத காட்டி தான் அமெரிக்கா படத்த ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. எங்கூட்டு ரேடார மீறி ஒரு காக்கா கூட வர முடியாது அப்படின்னு, இல்ல இல்ல ஈரானோட ட்ரோனே வந்துச்சு, உன்னைய தாக்கிருச்சு, சாம்பல் ஆயிருச்சு உங்கூட்டு ரேடார் அப்படின்னு சொல்லி ஊரே கைகூட்டி சிரிக்கிற அளவுக்கு நிலைமை ஆயிப்போச்சு. இது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவு. இஸ்ரேல பொறுத்தவரையும், இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலக புகழ் பெற்றது. ஆனா இப்ப அதுவே தோத்து போச்சு. ஈரானோட பல மிசைல்கள் பைபாஸ் பண்ணி, இஸ்ரேல்ல நெறைய இடங்கள் அடிபடுது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா, 3 பிளேயரும் சமமா அடி வாங்குறாய்ங்க. இதுல ஒருத்தனுக்கு ஒருத்தன் குடுக்குற அடி அப்படிங்கிறது, "என்னைய நீ இத தொட்டியா? உன்னோடது அத தொடுறேன் பாரு" அப்படின்னு ஈக்குவலா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறார்கள். இதுல 3 பேருமே கெத்தா காட்டுறார்கள். இதுல அமெரிக்காவ தனியா வச்சுருவோம். அவன் ஒரு தனியான ரகம். அதனால அந்த ரகத்த ஓரமா வச்சிரலாம். ஈரானோட அணு உலை மீது தாக்குதல் நடக்கப்படுது. நட்டான்ஸ் அணு உலைய தாக்குறார்கள். அந்த தாக்குதல அமெரிக்காவும் பொறுப்பேத்துக்கல, இஸ்ரேலும் பொறுப்பேத்துக்கல. அதாவது ராணுவ யுத்தம் நடக்குது. ஒரு தாக்குதல் நடக்குது. ஆனா அந்த தாக்குதலுக்கு யாருமே பொறுப்பேத்துக்கல. நாங்க தாக்கல அப்படின்னு அமெரிக்கா சொல்லிருச்சு. நாங்க தாக்கலன்னு இஸ்ரேல் சொல்லிருச்சு. ஈரானே தாக்கியிருக்குமோ அப்படின்னு கதைய கட்டி விட்டுருப்பாய்ங்க வெஸ்டர்ன் ஏஜென்சிகள். ஆனா அதெல்லாம் டைம் குடுக்கல ஈரான பொறுத்தவரை. நாங்க தாக்கல, நீங்க தானே தாக்குறீங்க. இதோ அதுக்கு ஈக்குவலா சம்பவம் பண்றோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்குள்ள அதுக்கு ஈக்குவலா அவர்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. ஆனா அவர்கள் வெளிப்படையா அறிவிக்கல. அணு ஆயுதம் இந்த பகுதியில ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கலாம். இவ்வளவு அணு ஆயுதம் இருக்கலாம் அப்படின்னு பெரிய அளவுல ஒரு தியரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையும் கூட அவர்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. அபிஷியலா அவர்கள் சொல்லவும் இல்ல. எந்த சோதனையும் நடத்தல. அந்த இடம் அப்படிங்கிற டிமோனா அப்படிங்கிற பகுதிய குறி வச்சு பெரிய அளவு ஈரான் ஒரு தாக்குதல். அந்த தாக்குதல்ல அங்க அணு கசிவு இல்லை அப்படின்னு சொல்ட்டார்கள். ஆனா, இஸ்ரேல் பரபரப்பாயிருச்சு. அப்ப ஏதோ அணு ஆயுதம் சம்மந்தப்பட்டது அந்த பகுதியில இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த தாக்குதலுக்கு அப்புறம் இஸ்ரேலோட வீரியம் ஆப்போசிட்ல ஈரான தாக்கறதுல பெரிய அளவு குறைக்கப்படுது. அதே மாரி அந்த சைட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உலகமே ஓடி போய் எட்டி பாக்குது. காரணம் அணு ஆயுத கசிவு வந்துருச்சு அப்படின்னா, மிகப்பெரிய விளைவுகள உலகம் சந்திக்க வேண்டியது வரும். அதே சமயம் இஸ்ரேலுக்கு பல பஞ்சாயத்துகள் கிளம்பிரும். "உன்ட்ட தான் இல்லையே, அப்புறம் எங்க இருந்துச்சு?" அப்படிங்கிற மாரியும், ஊர்ல உலகத்துலலாம் அணு ஆயுதம் பின்னாடி போற இஸ்ரேல் கிட்ட இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையான்னு அமெரிக்கா கிட்டயும் கேட்பார்கள். ஒருவேளை கை மீறி போச்சு அப்படின்னா, "நான் தான் ரகசியமா அங்க வச்சிருந்தேன். அவனுங்களது இல்ல. அது எந்து" அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிளைம் பண்ணி சட்டுன்னு இந்த விஷயத்த முடிச்சுட்டு போயிருவாருங்க. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்டின்னா, ஈரானோட மிசைல் உள்ள நுழைஞ்சிருச்சு, தாக்கிருச்சு அப்படிங்கிறது தான் அந்த பகுதி தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில பதட்டமும் ஆயிருக்கு. சில உயிரிழப்புகள் அப்படின்னு ரெக்கார்டும் பண்ணப்படுது. எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறதெல்லாம் தாண்டி, உலகத்துக்கு தேவை வலுவான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்க நாடு. அதுலயும் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள்ள ஈரான் தன்னோட வேலைய காட்டிருச்சு. அதுவும் அவர்கள் நட்டான்ஸ் அணு உலைக்கு ஒரு பதில் தாக்குதலாக இந்த பக்கம் டெமோனாவ செதச்சிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல விஷயம் பரவுது. இது இஸ்ரேலுக்கு இந்த யுத்தத்துல மிகப்பெரிய பின்னடைவு. காரணம் என்ன அப்படின்னா, எப்பயுமே இஸ்ரேல் ஈரானை நோக்கி மிரட்டுறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல அமெரிக்கா வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, பங்கர் பஸ்டர் குண்டு எங்க கைக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டியும் சரி, நாங்க தாக்கி ஈரானோட அணு உலைகளை அழிப்போம். அணு ஆயுத ப்ரோக்ராம ஒண்ணுமில்லாம பண்ணுவோம் அப்படின்னு செஞ்சிருவார்கள். ஆனா, இப்ப என்ன சூழ்நிலை அப்டின்னா, பதிலுக்கு ஈரானும் செய்வான் அப்டிங்கிற ஒரு தோற்றம் வலுவா வந்துருச்சு. இது மிகப்பெரிய பேக் ஃபயர். இனி இந்த பேக் ஃபயர சரி பண்ணாம, ஈரானோட அணு ஆயுதம் கிட்ட போவோம், அடிப்போம் அப்டின்னு பண்ண முடியாது.
இந்த யுத்தத்த பெரிய அளவுல அமெரிக்கா, இஸ்ரேல் பிளான் பண்ணாம ஆரம்பிச்சுட்டார்கள் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. அதாவது இவங்க தாக்குறது ஒண்ணு, ஈரான் பதிலுக்கு தாக்குறது ஒண்ணு. இவங்க 2யுமே பெருசா பிளான் பண்ணல. ஒரே டார்கெட் தான். கமேனிய தூக்கிட்டா அடங்கிருவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கார்கள். ஆனா வாய்ப்பில்ல. பிளான் பி என்ன? 1 டசன் கல்ஃப் நேஷன்கள தூக்கி களத்துல இறக்கி விட்டறலான்னு. ஒரு பயம் இறங்கல. இப்ப ரிட்டர்ன் வரதும்போது பெரிய சம்பவத்த பண்ணி டார்கெட் அச்சீவ்ட் அப்படின்னு சொல்லிரலான்னு சம்பவத்த நட்டான்ஸ நோக்கி பண்ணா, பதிலுக்கு டெமோனாவ நோக்கி ஈரான் சம்பவம் பண்ணிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதுல தான் இப்ப ஒரு 5 நாள் யுத்தத்துக்கு லீவு. ஆனா இந்த லீவு உண்மையான லீவா, போலி லீவா அப்படிங்கிறது விடியறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிரும். இன்னைக்கு இரவு எந்த தாக்குதலும் நடக்கல அப்படின்னா, வேற கதை. ஆனா ட்ரம்ப பொறுத்தவரை தாக்கிட்டா அவரு புதுசா ஒரு விளக்கம் குடுப்பாரு. அதாவது நான் வந்து 48 மணி நேரம் கழிச்சு ஒரு அக்ரஸிவான தாக்குதல் சொல்லியிருந்தேன். எது? எனர்ஜி டிவிஷன நோக்கி தாக்குதல் சொல்லியிருந்தேன். அதத்தான் நிறுத்தி வச்சிருக்கனே தவிர, ஒட்டுமொத்த யுத்தத்த நான் நிறுத்தல அப்டின்றுவாரு பெரிய மனுஷன். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஆனா இந்த ஆட்டத்துல 3 பேருக்கும் சமமா அடி விழுகுது. இல்லையே, ஈரான் கிளஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. 3 பிளேயர்களுக்கு எது முக்கியமோ, அது பூரா இந்த யுத்தத்துல இழந்துட்டார்கள் அப்படிங்கிறது தான். குறிப்பா ஈரானுக்கு 1 டசன் தலைவர்கள் இல்ல. அமெரிக்காவ பொறுத்தவரையும் அவர்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பேப்பர்ல எழுதி ஜோப்ல வச்சுக்க ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி ஊர்ல உள்ள அம்புட்டு பேரும் கூப்பிட்டு சொல்றாய்ங்க. எது? வெள்ளை மாளிகைக்கே கூப்பிட்டு சொல்றாய்ங்க. அப்படியா? அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த அளவு சம்பவம் ஆயிப்போச்சு. இஸ்ரேல பொறுத்தவரையும், இஸ்ரேலுக்குள்ள புகுந்து சம்பவமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தோற்றம் இருந்துச்சு. உண்மையும் கூட. ஆனா அந்த விஷயம் இப்ப பிரேக் ஆயி போச்சு. இப்ப இஸ்ரேலுக்கு கூடுதலான தலைவலி, அமெரிக்காவுக்கு அதக்காட்டிலும் கூடுதலான தலைவலி, ஈரானுக்கும் தலைவலி. அண்ணன் அமெரிக்கா தான் இதுல கதாநாயகன். ஆனா கதாநாயகனுக்கு அடுத்த ஆக்ஷன் படம் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வர அளவுக்கு படம் ஃப்ளாப் ஆயி போச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.